ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படை அழைக்க இலவச தொலைபேசி எண் 1091. ஸோ ஜூன் 9 சிங்கப்பெண் அதிரடிப்படையை வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ சென்னையில் தான் இந்த திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். இதனுடைய ஐஜி புவனேஸ்வரி, இவங்க தான் இந்த படையினுடைய தலைமையாளர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கான அந்த தொலைபேசி எண்ணை வந்து கவர்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க, 1091. ஸோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் எதிர்கொள்ளும் தொந்தரவு, குடும்ப வன்முறை, அதே மாதிரி பாலியல் தொந்தரவு, மிரட்டல், பின்தொடர்தல், இந்த மாதிரியான அந்த பிரச்சனைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணை வந்து தொடர்பு கொண்டால் போதும். ஸோ அதே மாதிரி இந்த எண் பார்த்தீங்க அப்படின்னா மாநில அவசர கால உதவி இலவச தொலைபேசி எண் 112 ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 27 மணி நேரமும் இருக்கும் அப்படின்னு தமிழக அரசால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்ததான் ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ் நரசிம்மா மற்றும் ஏஎஸ் சந்துர்கர், இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த நடைமேடைகளில் பாதுகாப்பாக நடக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பாதசாரிகளின் உரிமை அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ தெளிவாக வரையறுக்கப்பட்ட நன்கு பராமரிக்கப்பட்ட நடைபாதைகளில் நடப்பது வந்து அவங்களுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிறத இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அரசமைப்பு சட்டத்தின் கீழ், அதாவது 19ஆம் ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 விதமான உரிமைகளை வந்து வழங்கும். ஃபர்ஸ்ட் ரைட் டு ஸ்பீச் எக்ஸ்பிரஷன். ஸோ இரண்டாவதாக ரைட் டு அசம்பிள். மூன்றாவது ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன். நான்காவதாக ரைட் டு மூவ்மெண்ட். ஸோ ஐந்தாவது பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு ரெசிடென்ஸ். ஸோ நம்ம நாட்டில் எங்கே வேணாலும் நம்ம தங்கலாம். அதே மாதிரி ப்ரொஃபஷன். இந்த 6 உரிமைகளை வந்து நமக்கு 19வது அந்த ஆர்டிக்கிள் வந்து நமக்கு வழங்குது. இதில் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து 44வது சட்டத்திட்டத்தில் வந்து லீகல் ரைட்டாக மாற்றிருப்பாங்க. இதில் எங்கே வேணாலாம் நம்ம வந்து போகலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படை உரிமையின் கீழே தான் நடைமேடைகளில் பாதுகாப்பாக நடக்கும் உரிமையும் வந்து சார்ந்திருக்கு அப்படின்னு பிஎஸ் நரசிம்மா மற்றும் சந்துர்கர் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நடைமேடைகளை சாலையின் இரு புறங்களிலும் அமைப்பது என்பது அந்த அடிப்படை உரிமையின் வரம்பில் வரும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வாழ்வதற்கும் தனிநபர் சுதந்திரத்துக்குமான உரிமை வழங்கும். ஸோ ஆர்டிகல் 21 பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, சுதந்திரமாக இருக்கக்கூடிய உரிமையை வந்து நமக்கு வழங்குது. அதுலேயுமே இந்த உரிமை வந்து உட்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்பான அந்த வழக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா 1950ஆம் ஆண்டு கோபாலன் வழக்கு. இந்த வழக்கில் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தடுப்பு காவல் தடை சட்டம், அதாவது ப்ரீவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட், அதாவது ஆர்டிகல் 22 பேசிஸில் இந்த ப்ரீவென்டிவ் டிடென்ஷன் ஆக்டில் வந்து கோபாலன் அப்படிங்கிறவர் வந்து சிறை காவல் வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கு எதற்காக அவருடைய தனி மனித சுதந்திரம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு வழக்கு தொடுத்திருப்பாங்க. இதில் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, அதாவது ஸோ சட்டத்துக்கு உட்பட்டு ஒருவருடைய தனி மனித சுதந்திரத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா சட்டம் கொண்டு வந்து தடுக்கலாம் அப்படின்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு நேரோ இன்டர்பிரிட்டேஷன் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா 1978ஆம் ஆண்டு மேனகா காந்தி அவர்களுடைய அந்த பாஸ்போர்ட்டை வந்து வெளிநாட்டுக்கு செல்ல விடாமல் தடுத்திருப்பாங்க. ஸோ இந்த வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய உரிமையை நமக்கு தரக்கூடியது ஆர்டிகல் 21. உள்நாட்டிலே நம்ம எங்க வேணும்னாலும் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19. இந்த ஆர்டிகல் 21 பேசிஸ்ல என்னுடைய அந்த தனி மனித உரிமை வந்து பறிக்கப்பட்டதுன்னு மேனகா காந்தி வழக்கு போட்டிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சட்டத்தின் உட்பட்டு ஒருவருடைய தனி மனித சுதந்திரத்தை வந்து பறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எப்படி இருக்கணும்னா the procedure established by law should be fair and justice-ஆ இருக்கணும். இதுல வந்து ஏறக்குறைய அந்த டியூ ப்ராசஸ் லாவை வந்து சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்து இந்த வழக்கில் வந்து
ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 14வது பிரிவின் சமத்துவத்தையும் வெளிநாடுகளுக்கு போக தனக்கு உரிமையும் படிதான் மேனகா காந்தி வழக்கு தொடுத்திருப்பாங்க. ஸோ கைதிகளின் உரிமைகள், சுத்தமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, குடியிருப்பதற்கான உரிமை, 14 வயது வரை இலவசமான கல்வி கற்பதற்கான உரிமை, தன் மறைப்புக்கான உரிமை உள்ளிட்ட பல உரிமைகளை பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேசஸ்ல வந்து உச்ச நீதிமன்றம் இந்த அடிப்படை உரிமை கீழே, அதாவது ஆர்டிகல் 19 மற்றும் 25 கீழே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பாதசாரிகள் நடைமேடையில் நடப்பதற்கான அந்த உரிமை வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த அடிப்படை உரிமையில வந்து இணைச்சிருக்காங்க. ஸோ எந்த ஜட்ஜஸ்னுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா PS நரசிம்மா மற்றும் AS சந்துர்கர்.